ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களை பண்ணலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ஜூன் 4 உங்களோட பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர். உங்களோட நேம் ஸ்வீட்டானுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஜூன் 5 உங்களோட க்ரிஸோட நேம் டர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ப்ரோக்கும் பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறடா. அப்புறம் நீ டேக்குக்கு ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன், டாப் ஜேகே வச்சபடி கேட்டிருந்தேன். ஆனால் ஸ்டோரி லைன் எனக்கு கொஞ்சம் புரியலடா. லிட்டில் ஃபேஸுங்கிற மாதிரி எனக்கு நீ கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அது என்ன மாதிரி மீனிங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல. லிட்டில் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டோரி லைனு கொஞ்சம் தெளிவாக கொடுத்தீங்கன்னா மூவி ரெடி பண்ணி போட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? நீ இதை இப்போ எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணு. உன்னோட ஸ்டோரி லைனில் ஜேகே என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், ஜேகே என்ன பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும், அதாவது கம்பெனி லவ்ஸ், காலேஜ் லவ், ஸ்கூல் லவ், அப்புறம் எப்படி சொல்கிறது, மேரேஜ் லைஃப், அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், மாஃபியா, இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டோரிஸ் டேக்குக்கு இருக்குது. உனக்கு என்ன மாதிரி ஸ்டோரி லைன் நீ திங்க் பண்ணி வச்சுருக்கியோ அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. ஜேகே என்னவா இருக்கணும், என்னவா இருக்கணும், அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணுமா, இல்லை ஃபர்கட் மேரேஜா, அப்படி எந்த டோனிங்கில் உனக்கு வேணுமோ அதை எனக்கு கொஞ்சம் நீ கமெண்ட் பண்ணினா எனக்கு மூவி ரெடி பண்ணி போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பிறகு ஒரு மூவி ரெடி பண்ணி போட்டு நீ அந்த மூவி நான் கேட்டதில்லைன்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதனால தான் நான் மூவி கேட்குற சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிட்ட தெளிவாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். தப்பாலாம் எடுத்துக்காத சிஸ்டர். எனக்கு லிட்டில் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீ கமெண்ட் பண்ணியிருக்கேன். நானே என்னெல்லாமோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு தெளிவாக எதுவுமே புரியல. அதான் அவங்ககிட்டே கேட்டலானுங்கிற மாதிரி இப்போ இந்த எஃப்எஃப்பில் கேட்குறேன். எஃப்எஃப்பை நீ கேட்டினா கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணணும். நீ கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் ஸ்டோரி ரெடி பண்ணி போடுவேன். உன்னோட ஸ்டோரி லைன் என்ன மாதிரி வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகே, உன்னோட கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். உன்னோட மட்ட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிற மாதிரி ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி ஜேகே அப்படின்ட்டு வெளியே விடுறாரு. வெளியே விட்டுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணப்படி அந்த டோருக்கு பக்கத்துலேயே உட்காந்துரு பயங்கரமாக எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன். டோருக்கு வெளியே தான் நம்மகிட்டே நிற்கிறாரு. அந்த ரூம் டோரை விட்டு வெளியே அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகிற டிங்கிக்கு நம்ம டேக்கே கிடையாது. அந்த டோரையும் ஒரு மாதிரி டச் பண்ணப்படி நிற்கிறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே தான் ஃபுல்லாக சுகா கிட்ட எல்லாத்தையும் புலம்பி தள்ளி கொட்டிகிட்டு இருக்காரு. அவன் எனக்கு எல்லா மெமரியும் ரீகாப் ஆயிடுச்சுடா, நீ சொன்ன மாதிரி தான்டா, அவன் என்னை வேண்டானே ரிஜெக்ட் பண்ணுறேன், என் மேலே என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி புலம்புன்னு புலம்பிகிட்டு இருக்க மொத்த வேடையும் கேட்டுட்டு நம்ம சுகா நேராக ஜிமினா கிட்ட வராரு. என்னாச்சு, இங்கே எடுக்க வேண்டாம் நீ? யாராவது இங்கே பாட்டுற போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ஜிமின், என்ன உன் ஃப்ரெண்டுகிட்ட என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கான், என்ன திங்க் பண்ணுறான்னு எனக்கு புரியல. இல்லை, அவனுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் மெமரிலாம் ரீகாப் ஆயிடுச்சான். நீ ஜேகே சொல்கிறதெல்லாம் உண்மை நினைக்கிற? எனக்கு அது சரியாக தெரியாது. ஆனால் பட் டேயுமே இந்த மாதிரி என்கிட்ட நான் இதோட 3 ஜென்மம் ஜேகே கூட இருந்தேனுங்கிற மாதிரி சொன்னான். அந்த ஸ்டோரி கேட்க சொல்ல ரொம்ப பெயினாகவும் இருந்துச்சு. என்னாச்சு? இல்லை, ஜேகே இந்த மாதிரி டேக்கிட்ட பேசுகிறானானுங்கிற மாதிரி ரூம்குள்ளே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சுகா வளர்த்தி சொல்லிவிட்டு ஜேகே இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். எனக்கு பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாக இருக்குது. நம்மளும் லவ் தானே பண்ணுறோம், நம்மளோட ஃப்ரெண்ட் பிரதரும் லவ் பண்ணணும்ல, அதான் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஜேகே இந்த மாதிரி பெயினாக இருக்கிற மூமெண்ட் எனக்கு பிடிக்கல. போன 3 டைமுமே ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த டைம் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். என் டேயை அவன் லைஃப்பில் அவனோட செல்ஃபில் ஃப்ரீடமாக இருக்க விடுவேன். இந்த லைஃப் எண்டாகிற வரைக்கும் அவனை பார்த்துட்டே நான் என் லைஃப்பை முடிச்சுப்பேனுங்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறான். எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அவன் பேசுகிற வேடெல்லாம் கேட்க சொல்ல.
டேக்கி ஜேக்கியை பிடிச்சிருக்குடா, ஜேக்கியோட திங்கிங் ஏதாவது இருக்குடா, இல்லை ஜேக்கியை மொத்தமாக வெறுக்கிறானா? உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர். அட்டா உன்கிட்ட கேட்குறேன். இங்கே பாரு சுகா, இதை எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு எனக்கும் தெரியல. ஜேகே தூரத்தில் இருக்க சொல்லலாம், ஜேகே பாட்டு சைட் அடிப்பான், ஜேகே பாட்டியே ஃபீல் பண்ணுவான், ஜேகேக்கு சின்னதாக அடிபட்டுறக்கூடாது, ரொம்ப உடஞ்சி போவான். டேய், உனக்கு ஜேகே பிடிச்சிருக்கலடா, பிரின்ஸை பிடிச்சிருக்கலடா, அப்போ ஏன்டா பிரின்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணுறோங்கிற மாதிரி கேட்டால், எனக்கு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கல, எப்போ சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்ட்டு, அந்த ஃபீலிங்கே எனக்கு கிடையாதுங்கிற மாதிரி என்கிட்டயே ஃபைட்டுக்கு வரான். நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். அவனுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குது. 3 ஜென்மங்களாக ஒன்றா ஒரே பிளேஸில் லவ் பண்ணி, ஒரு டைம் லவ் பண்ணாலே அந்த லவ்வை மறக்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. 3 டைம் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் மூவ் ஆகி 3 டைமு ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் டெத் ஆகிற மூமெண்ட் எவ்வளோ பெயினாக இருக்கும் சுகா. ஜேகே பேசின வேர்ட்ஸ் அவ்வளோ ஹேட்டாக இருந்தா, ஜேகேக்கு தான் கண்ணு முன்னாடியே டெத்தான மூமெண்ட் அவ்வளோ பெயினாக இருக்குது. 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்ங்கிற மாதிரி எனக்கும் திங்கிங் இருக்குது. பட் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜிமினாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, என்ன பண்ணனுங்கிறத வேணா நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாரி ஹாரி அந்த பிளேஸில் என்ட்ராகிறத பார்த்துட்டு, ஹாரிக்கு பேக் சைடில் பிளாக் இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டில் இவங்க ஷாக் ஆகி, எங்களோட கிங்டமுக்குள்ள ஒரு பிளாக் ட்ராகனா அப்படிங்கிற மாரி நம்ம சுகா சோடா ஆன்சல் எடுத்தா, ஹேய் அமைதியாருடா, இது ஜேகேயோட பவரில் ரெடியான ஜேகேயோட பெட், ஓகே, ஜேகேயோட பெட் அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி சொன்னால், ஓ ஜேகே ஒரு ஸ்டோரியில் கூட சொன்னானே, எனக்கு ஏன் பவர்லேயே ஒரு ட்ராகன் இருக்குதுன்ட்டு, அந்த ட்ராகன் நீயா அப்படிங்கிற மாரி ஷாக்கில் நோட் பண்ணிவிட்டு, அப்போது நீடா அந்த ஹாரியாடா அப்படிங்கிற மாரி ஹாரியை நம்ம சுகா நோட் பண்ணால், நான்டா அந்த ஹாரி, ஏன்டா டே 3 ஜென்மம்மா 3 டைமும் அவங்க டெத் ஆகிட்ருக்காங்க, என்னத்தடா பார்த்துட்டு இருந்த? அவங்க 2 பேரும் என்ன பார்த்துட்டு இருந்தேன்? டே, எனக்கு காமெடி பண்ணுறது நினைப்பாடா, நீ ஏன்டா அவங்கள சேர்த்து வைக்கல? டேய், எவன்டா நான் சொல்கிறத கேட்குறான்? ஒருத்தனுமே நான் சொல்கிறத கேட்கலடா. அவன் என்னென்னா அவனுக்கு தோன்றத பண்ணுறான், இவன் என்னென்னா அவங்க எல்லோரையும் சேவ் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இவனா இன்வால்வ் ஆகுறான். என்னை யாருமே மதிக்கலடா, நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி பேசினேன். ஜிமினாடா, முதல்ல நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணுறது நிப்பாட்டுறீங்களா? அதான் நடந்துட்டு முடிஞ்சிட்டேன், பின்னையே ஃபாஸ்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஃப்யூச்சர் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்க்கனா, நான் சொல்கிற பிளானை நீ கிட்ட போய் சொல்லு, அப்போ கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் சுகாவும் கேட்டால், ஹாரி என்னெல்லாமோ நிறைய சொல்கிறாரு. வாவ், கண்டிப்பாக இதுக்கிட்டே அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் ஹைஃபை அடித்தபடி, அப்போ இந்த பிளானை நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கே எஸ்கியூட் பண்ணிட வேண்டியதானுங்கிற மாரி இவங்க 3% ஹாப்பியானா, பாக்ஸ்குள்ளே இருக்க சார்லி தான் பயங்கர வில்லட்டனமாக சிரிக்கிறான். ஐயோ ஹாரி, ஒவ்வொரு டைமும் நான் பாக்ஸ்குள்ளே தாண்டா லாக்கில் இருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு டைமும் ஜாக்ஸியை வச்சு கில் பண்ண வச்சுட்டேன், ஆனால் இந்த டைம் ஜாக்ஸி என்கிட்ட இல்லை. ஜாக்ஸி இருந்தால் ஜாக்ஸி ஒருத்தி மட்டும் போடும், அந்த டேயும் ஜேக்கியும் பிரிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் நீங்கள் போட்ட பிளானை எப்படி மூவ் ஆன் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம சார்லிக்கு கீழே ஒரு 4% இருப்பாங்களா, அதில் 2 கேர்ள் இருப்பாங்களா, அதில் ஒரு கேர்ளை நோட் பண்ணிவிட்டு இப்போ ஹாரி ஒரு கேர்ளோட நேமை சொல்லியிருப்பாரு, அந்த கேர்ளோட நேமை சொன்ன பொசிஷன்லேயே நீ கிங்டமுக்குள்ளே என்ட்ராகணுங்கிற மாதிரி இப்போ சார்லி நல்லாமோ பிளானை பண்ணி நம்ம அந்த கேர்ளை கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிற ஒர்க்கை மாட்டத்தையும் சார்லி பண்ணிகிட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஜேகே தான் சுகா சொன்ன மூமெண்ட்டுக்கெல்லாம் ஓகே பண்ண பொசிஷன்லேயே நேராக கிங்டமுக்குள்ளே என்ட்ரானா, கரெக்டாக கிங்டமில் நம்ம சுகா சொன்ன மாதிரி அந்த சுகா ஜிமினா சொன்ன மாதிரி அந்த பிளானிங்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குது. பட் அந்த பிளானில் ஒரு சின்ன மூமெண்ட் என்னென்னா, சார்லி ரெடி பண்ண அந்த கேர்ள் கரெக்டாக உள்ள என்ட்ராகி, நான்டா அந்த கிங்டமோட பிரின்சஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி என்ட்ரானா, ஜிமினாவும் சுகாவுமே இந்த மூமெண்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சும்மா ஃபேக்காக தானே நம்ம ஒரு கேர்ளோட நேமை சொல்ல போகிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி சொன்னால், அந்த நேம்லேயே ஒரு கேர்ள் என்ட்ராகிறத பார்த்துட்டு ஷாக்கானா, இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அவருக்கு அவ்வளோ பெயின் ஆகுது.
ரொம்ப பெயின்லேயே அந்த கேலை நோட் பண்ண பொசிஷனில் இருந்தான். ஜொங்கு கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி பேரண்ட்ஸை நோட் பண்ணால், ஜொங்குக்கு உனக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறத டிசைட் பண்ணிட்டோம். இந்த கிங்டமில் உள்ள பிரின்சஸ் தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சுகா சொன்ன பிளானாடா இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம டேயை நோட் பண்ணபடி, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை டேட், உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்ல, டேயோட ஐஸில் அவ்வளோ டீரி வந்து ஃபுல்லாக கலங்கின பொசிஷன்லேயே டக்குன்னு அங்கேருந்து மேட்ஸ்க்கெலாம் ஸ்லீப் பண்ண ரூம் இருக்கும்ல, அங்கே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை ஃபாலோ பண்ணபடியே போனால், சரி அந்த கிங்டமோட பிரின்ஸ் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் ஜொங்குக்கு ஷாக் ஆகி, டேய் என்னடா ஏதோ நேமை வச்சு தான் பேசுவீங்க என்னைய, ஒரு பர்சன்டே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நம்ம ஜொங்குக்கு நம்ம ஜேகே இந்த மாதிரி அந்த கேலை நோட் பண்ணால் சுகமே இட்டு சொதப்பிரிச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சார்லி மட்டும் இல்லை ஹாரி மேட்டாக நோட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சார்லிக்கு எவ்வளவு திமிரு பற்றியா, எவ்வளவு திமிரு இருந்தால் அவளோட அந்த சோல்ஜர் மாதிரி இருந்த ஒரு கேலை அந்த நேம்லேயே நம்ம போட்ட பிளானை மட்டும் நோட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனாக ஹாரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா, 1 மந்த் கழிச்சு உனக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம், உன்னோட கிங்டமில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்கள் கிங்டம்லேயே கொஞ்சம் டேஸ் இருக்கிறேன், அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் சொல்கிறது கேட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே ஓகே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓகே பண்ணுறத பார்த்துட்டு ஜேகே தான் நேராக அவரோட ரூமுக்கு போய் சுகாவை பிடிச்சி கண்ட மெனக்கே திட்டுறாரு. ஏன்டா டே அவனை என்கிட்ட சேர்த்து வைப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னடா எனக்கு மேரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க, சும்மா ஏதோ ஒரு பர்சனோட நேமை சொல்கிறேன்னா ஒரு பர்சன்டே கொண்டு வந்து முன்னாடி விட்டுருக்கேன், இல்லைடா நாங்கள் நேமை மட்டும்தான் சொன்னோம், திடீர்னு அந்த கிங் இருக்கிற பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி நான் தான் இந்த கிங்டமோட பிரின்ஸ், உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன், பிரின்சஸ் ஜேகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த கேர்ள் தண்டா இந்த மாதிரிலாம் பேசினா, என்ன இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். சுகர் டென்ஷன் ஆகி, நான் இப்போவே ஒரு பர்சன்ட்டை மீட் பண்ணணுங்கிற மாதிரி நேராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஹாரிக்கிட்ட என்ட்ரானா, நீ என்ன மாதிரி இந்த கேர்ள் அங்கே வர வச்சேனுங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லை நான் யாரையுமே அங்கே வர வைக்கல அப்படிங்கிற மாதிரி, இந்த பிளேஸில் வேறு ஒரு ப்ராப்ளம் ஆகுது, எல்லா டைமும் பிரிக்கிற சார்லி தான் இப்போவும் இந்த பிளேஸில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு சுகர் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போவே போய் ஜேகே கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி நம்ம சுகர் திரும்பினா சுகருக்கு பேக் சைடில் தான் நம்ம ஜேகே நிற்கிறாரு. ஜேகே ஹாரியும் பிளாக்கையும் நோட் பண்ணிவிட்டு, இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் நீ தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி ஹாரியை நோட் பண்ணவும், இல்லை பிரின்ஸ் ஏண்டா டே என்ன நான் இந்த பிளேஸில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, என்னை பார்க்க வரல, டே பிளாக் உனக்கு அவ்வளோ திமிராடா அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் திட்டுறதை பார்த்துட்டு ஹாரியும் பிளாக்கும் கொஞ்சம் பயந்து நம்ம ஜேகே நோட் பண்ணால், இங்கே பாரு ஜேகே இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, உனக்கிட்ட எல்லாம் ஃப்ரீக்கப் ஆயிடுச்சுல, இப்போ என்ன நான் சொல்கிறேன்ல, சார்லியே நீ ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு லாக் பண்ண ஞாபகம் இருக்குது, அவன் அந்த பிளேஸில் இருந்து தான் இந்த மொட்டை ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கான், சார்லி ஜாக்ஸி மூலிமா ப்ராப்ளம் பண்ண ரிப்போர்ட்டர்னு இப்போ அவளோட சோல்ஜரில் இன்னொரு பர்சன்ட் தான் இந்த பிளேஸ்க்கு அனுப்பியிருக்கான், எனக்கு நல்லா தெரியும் அது சார்லியோட சோல்டர் தான், அந்த கேர்ள் கண்டிப்பாக டேட்டை மறுபடியும் ப்ராப்ளம் பண்ண தான் போவா, நீ இப்போ டேக்கிட்ட தான் இருக்கணும், எதையாவது உன்னை இப்போ நீ டேயை சமாதானப்படுத்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்புறம் தான் நம்ம ஜேகேக்கிட்டுங்க ஆகுது. அங்கேருந்து கொஞ்சம் பெயினான மூமெண்ட்டில் ரூமுக்கு போன மூமெண்ட்டை பார்த்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகேமே நேராக கிங்டமுக்கு வராரு. நம்ம ஜேகே நேராக கிங்டமுக்குள்ள என்ட்ரான அந்த பொசிஷனுக்கு டேயை பார்க்கறதுக்காக ஒர்க் பண்ணுற அந்த மேட் ரூமுக்குள்ள என்ட்ராகலான்ங்கிற மாதிரி போனோம். அங்கே கரெக்டாக நம்ம ஜேகேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே தான் அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸை நோட் பண்ணிவிட்டு, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், என்னோடய பாட்டப்லாம் ரெடி பண்ணணும், என்னோடய மேடு வர சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே நேராக அவரோட ரூமுக்கு போவார். அந்த மாதிரி போனால் இந்த மூமெண்ட்டை மட்டும் அந்த கேர்ள் நோட் பண்ணிகிட்டு இருந்தா சார்லிடம், இப்போ நீ அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி அந்த ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரி இவன் ஆர்டர் கொடுக்க கரெக்டாக அதே ரூமுக்குள்ளே இந்த கேர்ள் என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு டேட்டா வந்துட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி, எங்கள் பாரு உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசலானுங்கிற மாதிரி போனால், என்ன பிரின்ஸ் என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசின பொசிஷன்லேயும் பேக் சைடெலாம் கரெக்டாக டோர்கிட்ட வந்து நிற்கிற மூமெண்ட்டுக்கு ஜேகே பக்கத்தில் க்ளோஸாக வந்து,
எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் நம்ம மேரேஜுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. நம்ம குயிக்காகவே மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினபடியும் ஜேகே ஹக் பண்ண வேண்டாம். ஜேகே அப்படியே அந்த கேலை லைட்டாக புஷ் பண்ணபடி பேக் சைடில் வந்து நிற்கிறட்டே பார்க்குறாரு. டியாங் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இங்கே நடந்த மூமெண்ட், இங்கே பார்த்த மூமெண்ட் எதையுமே பார்க்காத மாதிரியே நேராக ரூம்குள்ளே என்ட்ராகி நேராக பாட்டப்குள்ளே போய் பாட்டப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணபடி நீ வா ப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டையுமே அந்த கேர்ள் நோட் பண்ணிட்டு இருந்தா. சேக்கிட்டான் அடாம் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி கொட்டிட்டிட்டுல ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை புஷ் பண்ணி ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டு நம்ம ஜேக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதீங்க பிரின்ஸ். உங்களுக்குன்னு லைஃப் வந்துருச்சு. உங்கள் லைஃப்பில் ஒழுங்காக மூவ் ஆன் ஆக பாருங்கள். என்னையே ஏமாட்டின மாதிரி அந்த கேலையும் ஏமாட்டாதீங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே டென்ஷன் ஆகி டேயோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி, என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன், யாரை ஏமாட்டினேன் நான் அந்த கேலை மேரேஜ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா, அதான் உங்கள் டேடு சொல்ல ஓகே சொன்னீங்களே. எனக்கிட்ட பற்றிலாம் கவலை இல்லை, நீங்கள் யாரையும் வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பசங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கோங்க, அது போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கியோட ஆன்சர் எடுத்துவிட்டு போகலாங்கிற மாதிரி போனோம். ஜேக்கியை ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஏன்டா என்னை பற்றி புரிஞ்சிக்காமலே என்னை இப்படி ஹேட் பண்ணிகிட்ருக்கேன். டேய், நான் சொல்ல என்ன வரேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு. ஓகே, அந்த பசங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக வேணாலும் பேசலாம், எப்படி இருந்தாலும் நடந்துக்கலாம். ஏன்னா மண்டலம் மூவ் ஆன் பண்ணுங்கள், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி ஜேகே இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியே பேசுகிறட்டும். உங்களுக்கு தான் ஒரு லைஃப்பில் ஒரு பர்சன்ட் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன புரிஞ்சுக்கோ நீ சும்மா ஃபேக்காக ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பார்ட்னர் கூடயே நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலாம், ப்ளே பண்ணலாம். அவங்க ஒன்றும் உங்ககிட்ட நோ சொல்ல மாட்டாங்கங்கிற மாரி இப்படி எக்கச்சக்கமாக பேசுகிறது கேட்டு ஜேகே டென்ஷன் ஆகி டேயா அப்படியே அந்த பாலில் லாக் பண்ண பொசிஷன்லேயே, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். என் லைஃப்பில் என்னோடய பார்ட்னரை நான் மீட் பண்ணிட்டேன். இவங்க தான் என் லைஃப் பார்ட்னருங்கிற மாதிரி எல்லாத்தையும் திங்கும் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் சார், நான் ஏன் அதர் பர்சன்ட்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கணும்? தேவையில்லாத பர்சன்ட்கிட்டலாம் பேசிட்டு ஏன் டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசுகிறத கேட்டு டேயோட ஹார்ட்லாம் அப்படி நொறுங்கின பொசிஷன்லேயே ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணால், நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக பேபி. அதான் நான் அவன் முன்னாடிட்டுன்னு இருக்கிறேன். என் பேபிகிட்ட நான் பார்த்துட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்? ஃபேக் ட்ராமா பண்ணுறேன்னா, நான் ட்ரூவாக தான்டா ஃபீல் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன். ஃபேக் என்கிட்ட கிடையாது டே அப்படிங்கிற மாதிரி டேயை லாக் பண்ண பொசிஷன்லேயே டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணால் டே ஜேக்கி புஷ் பண்ணபடி அந்த ரூமை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணால் டேயை புஷ் பண்ண வேகத்திலையும் டே அப்படியே பெட்டில் போய் விழுறாரு. பிரின்ஸ், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணால், ஜேகே தான் நான் என்ன சொன்னாலும் உனக்கு கேட்க போகிறதே கிடையாது, கேட்குற மைண்ட் செட்டில் நீ கிடையவே கிடையாது. எப்போதுமே ஜேகே தான். நீ என்னை மாற விட மாட்டே. நான் மாறணும்னு ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டாலும் ஏண்டா நீ மாறுறானுங்கிற மாதிரி தானே நான் மாற்றேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பெட்டில் லாக் பண்ணபடி டேக்கு மேலே ஓவரானா, ப்ளீஸ் என்ன பண்ணுறீங்க ப்ரின்ஸ், மூவ் ஆன் ஆகுங்க ப்ரின்ஸ், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டே பைட்டில் நோட் பண்ணால், எல்லா டைமும் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ண வைக்கிறது நீ தான், நான் கிடையாது. நான் உங்ககிட்ட என் லவ்வை மட்டும்தான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் நீ இப்போ பேசின வேர்டெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு யார் இம்பார்ட்டன்ட்ங்கிறது உனக்கு தெரியணும்ல? தெரியணும். அப்போது நார்மல் ஜேகே உனக்கு தேவை கிடையாது. எப்போடு இருக்கிற ஜேகே தான் உனக்கு வேணும். அந்த ஜேகே மட்டும்தான் இந்த டேயை அப்படியே பிடிச்சி வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி டேயை லாக் பண்ண பொசிஷன்லேயே டேயோட லிப்பில் கிஸ் பண்ண பொசிஷன்லேயும் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே வந்து ஜேகே எவ்வளவோ டேயை விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாரு, ஸ்ட்ரகிள்லாம் பண்ணுறாரு. இருந்தாலுமே டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃப்ளோரில் வந்து விழுது. பிரின்ஸ் என்ன பண்ணுறீங்க பிரின்ஸ், என்னை விடுங்க பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி டே வந்து ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகத்தான் ட்ரை பண்ணுறாரு. பட் டேயோட பாடியில் இருக்கிற மொட்டை ட்ரெஸ்ஸுமே ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து ஃப்ளோரில் விழுது. ஜேகேயோட ட்ரெஸ்ஸஸ்மே அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃப்ளோரில் விழுந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே டே மேலே ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயே
கிஸ் பண்ணபடியே லிப் லாக் பண்ணபடியே கட்டாட்டபடி லிப் லாக் பண்ணபடியே டேக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. வந்து ஜெக்கி புஷ் பண்ண ட்ரை பண்ணவர் இன்சர்ட் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி என் லைஃப்பில் என்னடா எப்போட்டுமே என்கிட்ட இப்படி தான் ஃபோர்ஸாக நண்டுப்பியா அப்படிங்கிற மாதிரி எப்போட்டுமே எல்லா டைமும் நீ என்கிட்ட இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை எடுத்துக்கிறீங்கிற மாதிரி பெயினான மூமெண்ட்லேயே நம்ம ஜேகே கிட்ட இப்போ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணலை ஃபுல்லாக ட்ரை பண்ணபடி இருந்தால் ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஒரு 2 ஹவர்ஸ் மூவ் ஆன் ஆகுது. ஜேகே பொறுமையாக எழுந்து டே அப்படியே ப்ராடக்ட்லேயே தூக்கினபடி பேட்டப்பில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. டே லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு டேயை பொறுமையாக அந்த போட்டை போட்டு வெளியே உட்கார வைக்கிறாரு. டேயோட ஹேரெல்லாம் இழுத்து விட்றாரு, தொடச்சி விட்றாரு. டேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணபடி டேயோட நெக்கில், சீஸில், ஃபேஸ்லங்கிற மாதிரி பிக்கிஸ் பண்ணபடி கோமாயிட்டியா பேபி? ஏன் இந்த மாதிரி கோமா இருக்கிறேன்? நீ தானே எல்லாம் புரியாதபடி பேசிகிட்ருக்கேன். நீ தான் எனக்கு எல்லாம்ங்கிறத புரிய வைக்கிட்டா இந்த மாதிரி பண்ணேன். பெயின் ஆகிட்டா என்ன? பாடி பெயினாக இருக்கா இல்லை என் பேபியோட ஹார்ட்டு பெயினாக இருக்குடா அப்படிங்கிற மாரி டேயோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணவும் டே எதையுமே பேசாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஸ்டப்பனாக அப்படி கிரிப்பாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே தான் டே அப்படியே கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. என்ன ஆச்சு? கோவத்தில் அடிக்கணும்னா அடிச்சிரு. ஏன் இந்த மாதிரி என்னை பார்த்துட்ருக்கேன்? என் டவுட்டு பேசுடா. திட்ட போறியா? அடிக்க போறியா? என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணாலும் ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலோவ் பண்ணுவேன். என்ன பண்ண போகிற பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரியாக வரதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே எழுந்து டேயோட டீரிலாம் வெயிட் பண்ணபடி டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அல்லாட டைமா ஏன் இந்த மாதிரி பண்ணுற? என் பேபி இந்த மாதிரி க்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டே டைஸில் வச்சபடி டேயோட டீரியெல்லாம் வெயிட் பண்ணபடி டே லைட்டாக ஹக் பண்ணபடி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டே டயர்ட்னஸில் இருக்கிற அந்த மூமெண்ட்லேயும் ஜேகே வேறு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்டுருக்காருல அந்த மூமெண்ட்டில் இப்படி கம்ஃபர்ட் பண்ண பொசிஷன்லேயே டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆனதை ஜேகே நோட் பண்ணிட்டு பொறுமையாக ஜேகேயோட பெட்லேயே டேயை படுக்க வைக்கிறாரு. பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக டே இந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்குது வெளியே தெரியாதபடி பெட்ஷீட்டாலேயே ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜேகே நேராக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவார். அந்த மாதிரி போனால் இந்த மொத்த மூமெண்ட்டுமே சார்லிக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, சார்லி அந்த கேலை கண்ட மெடிக்க வர பிடிச்சிட்டுறான். அவன்கிட்ட போய் ப்ராப்ளம் பண்ண சொன்னால், அவன்கிட்ட க்ளோஸாக போய் டேட்டியாக பேச சொன்னால் அவன்கிட்ட இவனை கூட்டு விட்டுட்டு வந்துட்டுங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி கோவத்தில் கட்டிட்டு டே ஜேகே என்னடா என்ன மாட்டிட நீ பசண்ட் எப்போ பட்டாலும் ரூடாக ப்ளே பண்ணிவிட்டு க்யூட்டாக ஒரு ஃபேஸை வச்சு சாரி சொல்லி அவன்கிட்ட தப்பிச்சிருதில்ல. இப்போ மட்டும் நான் இந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை சும்மா விட மாட்டேன்டானுங்கிற மாரி டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருந்தா ஜேகேமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயும் டேக்கு பக்கத்துலேயே பெட்டில் வந்து பட்டுக்கிறாரு. டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஆயிடுச்சு. அப்போன்னா நம்மகிட்ட எப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணபடி அப்படி கொஞ்சம் திரும்பி படுப்பாரா அந்த மாதிரி படுத்தா ஜேகேயோட பெட்டில் ஜேகே பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிற பட்டுட்டு ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துக்கிறாரு. என்னாச்சு பேபி? ஏதாவது வேணுமா என்ன? நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்று ஃபுல்லாக டயர்ட் ஆக்கணும்ல, அதான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன். என் ஆப்ஸ் சும்மாடா இருக்குது. ஆப்ஸில் வந்துட்டு கெட்ட வச்சுக்கோ வா 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 அப்படிங்கிற மாரி நம்ம டேயை புஷ் பண்ணி ஆப்ஸில் படுக்க வைக்கிறாரு. என்ன பண்ணுற என்ன விடு அப்படிங்கிற மாதிரி டே எழுந்துக்க ட்ரை பண்ணால் கரெக்டாக அந்த ரூம் டோரை ஜேகேயோட பேரண்ட்ஸ் நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப பயந்தான். ஜேகே அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக டேயை ஆப்ஸில் கரெக்டாக வச்சபடி படுக்க வச்ச பொசிஷன்லேயும் டே வெளியே தெரியாதபடி பெட்ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணபடி மேம் டோர் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணி வச்சுருந்த டோரை இவரே அவரோட பவர் மூலியமாக ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சு ஜேகே? ஃபுட்டே எடுத்துக்கல, மேடு சொன்னாங்க, ரூம் வேறு லாக்லேயே இருக்குனாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் சும்மா மேட்ஸ்லாம் உள்ளே என்ட்ராகி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் டோரை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னாச்சும்மா? இல்லைடா ஃபுட்டு சாப்பிட்லையே. மேட்ஸ் யாரை எப்படி எட்டு வர சொல்லுங்கள், கொஞ்சம் அதிகமாகவே ஃபுட் எட்டு வர சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி டேக்கும் சேர்த்து ஃபுட் எட்டு வர வைக்கிறாரு. ஓகேங்கிற மாதிரி ஜேகேயோட பேரண்ட்ஸுமே ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்தா டேயை பாட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி டேயை இன்னும் க்ரிப்பாக ஹக் பண்ணபடி நம்ம ஜேகே பூச்சப்படி என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் எதுவும் ப்ராப்ளமாக என்ன?
அப்போலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக போடும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. குயினும் இந்த மொமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட ரூமை விட்டு வெளியே போய் அங்கே நிற்கிற ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு ஜேகே பிரின்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கே ரெண்டு போனால் டேயை காங்கவே இல்லையா? டே வேறு ஜேகேயோட ரூமுக்கு தானே போயிருப்பார் அந்த மொமெண்ட்டுக்கு. நம்ம ஜிமினா ஃபோட்டோ எடுத்தபடியே கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள என்ட்ரானா நம்ம ஜேகே தான் ஜிமினாவை நோட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஜிமினான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு எழுந்து சாப்பிடு. என்ன பண்ணுறீங்க? உன் ஃப்ரெண்டு தான் வந்துருக்கேன் எழுந்து சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே அப்படி எழுந்துக்கிட்டான். ஜிமின் அப்படியே இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டுண்ட அப்படிங்கிற மாரி கேட்கவும் அப்படியே அங்கே ரெண்டு எழுந்து போகலாங்கிற மாரி போனால் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போக சொன்னேன் அப்படிங்கிற மாரி கோவமாக திட்டினபடி ஃபுட் பிளேட்டாக கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொண்டு வந்து ஜேகே கொடுக்குற மூமெண்ட்டுக்கு அப்படியே நின்ன பொசிஷன்லேயே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டான் டேயை புஷ் பண்ணி ஜேகேயோட டைஸில் உட்கார வச்சபடி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு ஜிமினை ஷாக் ஆக்கி டக்குன்னு வந்து அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் டேயுமே பைட்டிலே ஜேகே நோட் பண்ணுறாரு. என்னாச்சு பேபி, நான் வேணா ஃபீட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற மாரி வேகமாக சாப்பிட்டுட்டு பிளேட் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எடுத்தபடி நம்ம டேயும் ஜிமினா அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜேகே தான் ஸ்மைல் பண்ணபடி பின்னாடி கிஞ்சிக்கிட்டே வந்தா இப்படி தான் என்னை பாட்டு என்னை இக்னோர் பண்ணபடி இன்சல்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்படி ரூடாக அரகண்டா நண்டானா உனக்கு அமைதியாக எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ண தெரியுது, பாட்டுக்கிறேன் இனி அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நம்ம ஜேகேமே ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கிங்டம் விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஜேகே சார்லி அடைச்சி வச்சுருந்த அந்த பிளேஸுக்கு தான், அதாவது அந்த பழைய கிங்டம்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி அந்த கிங்டம்குள்ளே என்ட்ரானா பாக்ஸ்குள்ளே இருக்கிற நம்ம சார்லி தான் என்னடா ஜேகே நான் இருக்கிற பிளேஸ்க்கு என்னை தேடி வந்துட்டப்பளுக்கு டேய் இன்னுமாடா அந்த பாக்ஸ்குள்ளே நீ உயிரோட இருக்கிற செட்டு இருப்பேன்னு நினச்சின்னு ப்ரீத் பண்ண ஆக்சிஜன் எல்லாம் நல்லா ஃபுல்லாக கிடைக்குதா என்ன அப்படிங்கிற மாரி கரெக்டாக ஜேகே அடைச்சி வச்சுருக்க அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாரு. பாக்ஸு தரையில் அதோடு நல்லா மண்ணுக்கடியில் புடஞ்சி தான் இருக்குது. இருந்தாலும் ஜேகேயோட பவர் மூலிமா பார்க்குறதுல அந்த பாக்ஸு சார்லில் இருக்கிறது தெரியுது. தம்மா துண்டு பாக்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்கிட்டேருந்து எத்தனை டைம்டா பிரிப்பா? இங்கே பாருடா அவன் என்னோட டே, அதை எப்படி ஓன்ட்டே நீ சொல்லலாம்? ஓ ஓன்ட்டையாமே இப்படி திங்க் பண்ண போயிட்டேன்னா பாக்ஸ்குள்ளே இருக்கிற டே போட்ட பவர் கட் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை எப்போவோ நான் ஏன் பண்ணியிருப்பேன். நீ ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு சார்லி. நீ தான் ஒவ்வொரு டைமும் என்கிட்டேருந்து என் டையை பிரிக்கிறேங்கிறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க என்னடா பண்ணுவேன்? என்னை மாதிரி பைத்தியம் மாதிரி என் முன்னாடி வந்து புலம்பிட்டு போவேன். டேயோட பவர் கட் எப்போ என்னை விட்டு பிரேக் ஆகிட்டோ அப்போ கண்டிப்பாக நான் முன்னாடி என்ட்ராகுவேன். உன்னை என்னோடய சோல்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக நானே வந்து கில் பண்ணுவேன். எனக்கு மட்டும்தான் டேயை விட்டு மூவ் ஆனாகடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி பேசுனா ஜேகே டென்ஷன் ஆகி இந்த திங்கிங்க்கே இன்னும் எத்தனை ஜென்மம் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க போறியே தெரியல. இந்த பாக்ஸ்குள்ளே இரு, நான் என் பேபி கூட ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட ஹாப்பியாக இருக்கிற லைஃப்பை பாட்டு துடிக்க சிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷனில் இந்த மாதிரி சார்லி கிட்ட பேசிட்டு ஜேகே நேராக கிங்டம்க்கு என்றானா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மேட்ஸ் எல்லாருமே அப்படியே ஜேகேயோட ரூமை தான் க்ளீன் பண்ணபடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு மேட்ஸ் இத்தனை பர்சன்ஸ் 5 மெம்பர்ஸ் உள்ள இருக்கிறது தெரியாமல் ஜேகே ரூம் க்ளீன் ஆகிற மூமெண்ட்டுக்கு டோருக்கு பக்கத்தில் தான் நம்ம டே வந்து அந்த வாலில் இருக்கிற ஜேகேயோட பிக்ஸு அந்த ஸ்வாட் அதெல்லாம் லைட்டாக தொடச்சபடி நிற்பாரா. டே மட்டும்தான் இருக்கானுங்கிற திங்கிங்கில் வேகமாக வந்து டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயோட நெக் அப்படியே சாஃப்டாக பைட் பண்ணபடி பேபி என்ன பண்ணிகிட்ருக்க ஒர்க்கா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க டே ஷோக்கோகி ஜேகே நோட் பண்ணா பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி மற்ற மேட்ஸ் எல்லாரும் ஜேகே நோட் பண்ணால் நம்ம ஜேகே தான் டக்குன்னு டேயோட ஹிப்லேருந்து ஆன்சர்ட்டபடி என்ன பண்ணிகிட்ருக்கா தள்ளி போக மாட்டல, இந்த மாதிரி என்னோடய ஸ்வாடெல்லாம் டச் பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு நான் போய்ட்டு ஸ்வாட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி மேட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. என்ன உங்களை க்ளீன் பண்ண வர சொன்னால் என் திங்ஸை ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. யாராவது ஒருத்தர் என் திங்ஸ் அங்கே எங்கேயுமா மூவ் ஆன் பண்ணி வச்சிங்க, அப்புறம் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது. உனக்கு சேட்டுடா
இதெல்லாம் நீ ஹேண்ட்ஸ் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டையே பாட்டுட்டு இருந்தான். ஜேகே நோட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தான். மேட்ஸ் அப்படியே எல்லாருமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்காக நாங்கள் ஃபுட் எடுத்து வரோங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பினோம். டேயுமே லாஸ்ட்டில் அந்த ரூமை விட்டு வெளியே போனால் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜேகே க்ளோஸாக இருக்கிறாரு. ஏண்டா டே விளையாட்டுன பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாடா? என்ன ஊன்னுட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன்? அதான் நான் உங்ககிட்ட ஃபுல்லாக க்ளோஸ் அப்ளை பண்ணனே. ஏன் டைமா விட்டுட்டு இருந்தே டவுட்டு பேசுடா. இந்த மாதிரி பேசாமலே எனக்கு கொள்ளாடடா. நீ இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறத பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குதுட்டு. நான் உன்னோட ஜேகே தான், ஏன் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ணாம். டேயுமே எந்த ஒரு ஸ்ட்ரகிள்மெண்ட்டும் வேணாமல் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, குயிக்காகவே நான் உன்னை குயின் ஆக்கியிருந்தேன் அப்படி